சுபிக்ஷா டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, குரு பெயர்ச்சி பலன்கள். குரு பெயர்ச்சி பலன்கள் இப்போ எப்படி ஒரு ராசிக்கு ஒரு பாதிப்பு கொடுக்க போகிறதுங்கிறத பார்க்க போறோம். பொதுவா பாத்தீங்கன்னா இப்போ பிளானட்டரி பொசிஷன்ஸ், அதாவது கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது கேது கன்னியிலும், ராகு மீனத்திலும் இருக்கிறார், சனி கும்பத்தில் இருக்கிறார். இந்த 3 ஆண்டு கிரகத்துல எந்த விதத்திலையும் ஒரு மாற்றங்கள் இருக்க போறதில்லை அடுத்த 12 மாதங்களுக்கு. அதாவது மே 1ஆம் தேதி 2024 இருந்து அடுத்து வரக்கூடிய மே 2025 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தை நம்ம இப்ப பார்க்க போறோம். அதுல ஒரே கிரகமாகிய ஒரு ஆண்டு கிரகம் இடம் மாறுற கிரகம் என்னன்னு கேட்டீங்கன்னா குருதான். குருதான் ஒரு பெயர்ச்சி பெறக்கூடிய ஒரு கிரகமாக இந்த காலகட்டத்துல இருக்குங்க. ஸோ குரு மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு மே 1, 2024 இடம்பெறுகிறார். அந்த மாற்றம் எப்படி ஒரு ராசிக்கும் ஒரு பாதிப்பையோ, ஒரு நல்ல ஒரு விஷயத்தையோ, ஒரு முன்னேற்றத்தையோ கொடுக்க போகிறது என்று நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஜென்ரலா இப்போ மேஷத்துல இருக்கிற குரு ரிஷபத்துக்கு மாறினாருன்னா உலகளாவிய மாற்றங்கள் என்ன இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பார்க்கும் பொழுது, ரிஷபம் பாத்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்துல 2ஆம் ராசியாக வருகிறது. ஸோ 2ங்கிறது என்ன? குடும்பம், ஃபினான்ஸ், தனம், வாக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு நல்ல ஒரு குரு எந்த ஒரு பாவத்தையும் வளர்க்கக்கூடிய ஒரு கிரகமா இருக்கிறதுனால, மிகப்பெரிய ஒரு சுப கிரகமா இருக்கிறதுனால, குரு இந்த ரிஷபத்தில் இருக்கக்கூடிய காரத்துவமாகிய கலை சார்ந்த விஷயங்கள், சுக்கரனின் காரத்துவமாகிய மீடியா ரிலேட்டடான ஒரு துறைகளை நல்ல முன்னேற்றத்தை பெற போகிறார்கள். பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலேயே நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறது. அதே சமயத்துல தனம், ஃபினான்ஸ் உள்ள விஷயங்கள், பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதே சமயத்துல ஆடை அலங்காரத்தில் இருக்கக்கூடிய ஆடம்பரமான சில விஷயங்களா இருக்கு பாத்தீங்களா, அது மாதிரி விஷயங்கள்லாம் நல்ல ஒரு ஏற்றத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. ஜென்ரலாவே சுக்கிரன்ல குரு வரும் பொழுது, சுக்கிரனோட வீடாகிய ரிஷபத்துல குரு வரும் பொழுது அந்த ரிஷப ராசி திக்பலம் பெறுகிறது, சுபத்துவம் பெறுகிறது. ஸோ அந்த ரிஷபராசியோட காரத்துவங்கள் எல்லாமே கொஞ்சம் உலகளாவிய விஷயத்துல எல்லாமே கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற போகிறதுன்னு பார்க்க போறோம். யாரு இது மாதிரி துறையில இருக்கிறாங்களோ, நான் சொன்ன சுக்கிரனின் துறைகளாகிய டெக்ஸ்டைல்ஸ், மீடியா, கலைத்துறை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ், அது மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம். வண்டி, வாகனம், வீடு, ஆடம்பரமான சில விஷயங்கள், அதுல ஒரு நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த வருஷம் இருக்கு. அதே மாதிரி குரு கன்னி, விருச்சிகம், மகரத்தை பார்க்கிறார். அதோட 5ஆம் பார்வையாக, 7ஆம் பார்வையாக, 9ஆம் பார்வையாக பார்க்க போகிறதுனால கன்னியை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய நல்ல ஒரு நுணுக்கமான சில சயின்டிஃபிக்கான சில டெவலப்மெண்ட்ஸுங்க, ஒரு புதிய டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. அதே சமயத்துல விருச்சிகம், மகரத்துல எல்லாம் வரும்பொழுது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் துறையில ஒரு புதிய கண்டுபிடிப்பு விஷயத்திலையும் புதிய தொழில், புதிய வேலை வாய்ப்பு எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆண்டாக நாம இந்த குரு பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக நாம 2024 மே மாதத்திலிருந்து 2025 மே வரைக்கும் நாம எதிர்பார்க்கலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம். இந்த மே 1ஆம் தேதி ஆகக்கூடிய பயிற்சி பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல ராசி இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்த குரு இப்போ 8ஆம் இடத்துக்கு அஷ்டமத்துல மாறுறாரு துலாம் ராசிக்காரர்களுக்கு. ஆல்ரெடி ராகு 6ஆம் இடத்திலும், கேது 12ஆம் இடத்திலும், சனி 5ஆம் இடத்திலும் இருக்கிறது. ஸோ இத்தகைய ஒரு கிரக பிளேஸ்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி கொடுக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் ஒரு மாதிரியா அலட்டிக்காம அப்படி ஃப்ரீயா இருந்த துலாம் ராசிக்காரர்கள் சில விஷயங்கள் அவங்க லைஃப்ல மாறி அவங்களுக்கு அட்டென்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபோக்கஸ் மாறக்கூடிய அமைப்பு கொடுக்குது. எது மாதிரி ஃபோக்கஸ் மாறுது அப்படின்னா, குரு 8ஆம் இடத்துக்கு மாறும் பொழுது கொஞ்சம் முதலீடுகள் செய்யறது, சில குடுக்கல் வாங்கல் விஷயத்துல கொஞ்சம் இன்வால்வ் ஆகுறது, ஒரு டிராவல் போகணும், நம்ம டிராவல் போகணும், ஒரு 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 நார்த் இந்தியா போகணும், ஒரு பில்கிரிமேஜ் போகணும், ஒரு புண்ணிய ட்ரிப் போகணும், அந்த கோயிலுக்கு போகணும், இந்த இதுக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மே 1ஆம் தேதியிலிருந்து கொஞ்சம் டிராவல் பண்ணக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஏன்னா 8ஆம் இடம்ங்கிறது பாத்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய விஷயங்கள் இருக்கு. ஏன் சில பேர் ஃபாரின் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல வாய்ப்புகள் கிடைக்குதுங்க. விசா கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு விசா கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் சுபம் முதலீடு செய்யலாம், நம்ம ஒரு ஓரளவு பணம் சேர்த்து வச்சிருக்கிறோம், ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கலாம், ஒரு முதலீடு செய்யலாம் அப்படிங்கிறப்போ கொஞ்சம் கடன் பெற்று கடன் வாங்கி செய்யக்கூடிய அமைப்புகள்லாம் கொஞ்சம் இருக்கு. ஸோ இது வரைக்கும் கொஞ்சம் அப்படி இப்படியே அழட்டிக்காம இருந்தவங்கலாம் கொஞ்சம் அடுத்த நில வாழ்க்கையில செய்ய வேண்டிய விஷயத்துக்காகவும், நம்மளோட இஷ்ட விஷயத்துக்காகவும் சிலதை நம்ம செய்ய வேண்டியதா இருக்கு. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா
4ஆம் இடத்தையும் பார்ப்பதனால இடம் வீடு பொருள் விஷயமா சில இன்வெஸ்ட்மெண்ட், சில மாற்றி அமைக்கிறது, சில வசதிப்படுத்திக்கிறது, சுப செலவுகள் செய்யறது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. ஜெனரலா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபினான்ஸ் டைட் ஆகும். கையிருப்பு வந்து கொஞ்சம் குறைச்சு ஒரு முதலீடுக்காகவோ ஒரு விரயத்துக்காகவோ ஒரு சுப விஷயத்துக்காகவோ நம்ம வந்து முதலீடு செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் மெயினாக பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கொஞ்சம் சிரத்தையா இருந்தவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குரு மறைகிறார், ராசி விட்டு விலகுறார். கரெக்டாக இந்த ஏப்ரல் அப்போ எக்ஸாம் முடிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்கள் வந்து கொஞ்சம் வெளி மாநிலம் போய் படிக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் வாங்கக்கூடியவங்களாகவும் ஒரு தள்ளி இப்போ கிடைக்க நம்ம இருக்கக்கூடிய இடத்துலயே வந்து காலேஜ் கிடைக்காம கொஞ்சம் தள்ளி போய் தான் நம்ம கிடைக்கிற மாதிரி ஒரு அமைப்பும் கிடைக்குதுங்க. அதே சமயத்தில் இது மாதிரி கல்யாணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கல்யாணமாகி வேற ஊருக்கு செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்குலாம் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் அது மாதிரி விஷயங்கள்லாம் பரிபூர்ணமாக இருக்கு. இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா குரு திசையே நடக்கிறப்ப இந்த பலன்கள் பயங்கரமாக இருக்கும், அதிகமாக இருக்கும். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இது வந்து ஒரு அஷ்டமத்தில் போய் 8ல மறந்துட்டாருங்கிறக்கப்போ நம்ம நெகட்டிவ் எடுத்துக்க வேண்டாம். இது பலாபலன்கள் வேற மாதிரி கொடுப்பாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு வந்து ஒரு நல்ல பலன்கள் தான் இருக்கு. ஏன்னா 5ஆம் இடத்துல சனி, ராகு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல இருந்து 6க்கு விலங்குனதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் தான். அதனால பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. பட் என்ன கொஞ்சம் வியாபாரத்தில் இருக்கிறவங்க, வேலையில் இருக்கிறவங்க, ஒரு மத்திய வயசினர்கள், சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் கொஞ்சம் அவங்களுடைய வாழ்க்கை அடுத்த ஸ்டேஜுக்கு மாறுதுங்கிறதை உணர்ந்து அவங்களோட விஷயத்தை மாற்றி அமைச்சு ஒரு ஓப்பன் மைண்டடா இருக்கிறது வந்து நல்ல ஒரு விஷயமாக இருக்கு. போகும் ஃபியூச்சர்ல வந்து அது நல்ல ஒரு பெனிஃபிட்டாகவும் நீங்க அமைச்சுக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொதுவான பலன் தான். உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல வந்து கிரகங்கள் எப்படி இருக்கிறது, நீங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்க, தசாபுக்திகள் எப்படி போயிட்டு இருக்குங்கிற பொறுத்து தான் நம்ம துல்லியமான பலன்கள் எடுக்க முடியும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலில் வரவங்க பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.